அமிஷ் மார்க்கெட்டிங் உங்கள் ஜோதி பாஸ். நிறைய கஸ்டமர் பேட்டரி சர்வீஸ் பண்ணுறது கட்டாயம் சர்வீஸ் பண்ணணுமா, இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணால் போதுமா, அப்படியெல்லாம் நிறைய கேட்குறாங்க. பொதுவாக பேட்டரிக்கு ரெகுலராக சர்வீஸ் பண்ணனா என்ன ஃபீட்பேக் இருக்குதோ உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக ரெகுலராக சர்வீஸ் பண்ணனா எவ்ரி 3 months ஒருக்கா சர்வீஸ் பண்ணுனா அந்த பேட்டரி லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 2 times or 3 times லைஃப் கூட கிடைக்குது. இரெகுலராக நீங்கள் சர்வீஸ் பண்ணால் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி பீரியட் வரை நம்ம கிளைம் ஆக முடியும். வாரண்டி முடிஞ்சது அந்த பேட்டரி லைஃபும் உட்காந்துரும். சிலது வாரண்டி பீரியட்லேயே கம்ப்ளைண்ட் ஆகிடுது. அதனால கம்பல்சரியாக பேட்டரி சர்வீஸ் பண்ணுனா பேட்டரி லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். உள்ளதை எங்களுடைய லாஸ்ட்டாக ஒரு 20 years நாங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேட்டரியை சில கஸ்டமர் நாங்களே தண்ணி விட்டுடலாமா அப்படி கேட்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட் ஓட்டுறது நீங்கள் விடலாம், தப்பு கிடையாது. ஆனால் நாங்கள் பண்ணச்சுமே என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஸ்டாஃப் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா பேட்டரியில் கிராவிட்டி பார்ப்பாங்க, வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, லோடு மீட்டர் செக் பண்ணுவாங்க, ஒவ்வொரு 6 செல்லையுமே கிராவிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு செல் வீக்காக இருந்தால் உடனே அதை சார்ஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆசிட்டை டாப் அப் பண்ணி அந்த பேட்டரியை நம்ம உடனே காப்பாற்ற முடியும். அதே டைமில் நம்ம ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் விட்டோம்னா அதெல்லாம் செக் பண்ண வாய்ப்பு கிடைக்காது. லாஸ்ட் டைமில் பேட்டரி 6 செல்லும் அடி வாங்கின பிறகு அதை காப்பாற்ற வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ரெகுலராக சர்வீஸ் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கிராவிட்டி வோல்டேஜ் அங்கே டெர்மல்ஸை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா அதிகமான லைஃப் கொடுக்குது. அது கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நிறைய கஸ்டமர் எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, உங்கள் சர்வீஸ் நல்லா இருக்குது, வெரி குட்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். நல்லதாக இருந்தால் 4 பேருக்கு சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் என்னோட நேரடியாக சொல்லுங்கள். இன்னும் அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும் நான் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். அமிஷ் மார்க்கெட்டிங் உங்கள் ஜோதி பாஸ். நிறைய கஸ்டமர் பேட்டரி சர்வீஸ் பண்ணுறது கட்டாயம் சர்வீஸ் பண்ணணுமா, இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணால் போதுமா, அப்படியெல்லாம் நிறைய கேட்குறாங்க. பொதுவாக பேட்டரிக்கு ரெகுலராக சர்வீஸ் பண்ணனா என்ன ஃபீட்பேக் இருக்குதோ உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக ரெகுலராக சர்வீஸ் பண்ணனா எவ்ரி 3 months ஒருக்கா சர்வீஸ் பண்ணுனா அந்த பேட்டரி லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 2 times or 3 times லைஃப் கூட கிடைக்குது. இரெகுலராக நீங்கள் சர்வீஸ் பண்ணால் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி பீரியட் வரை நம்ம கிளைம் ஆக முடியும். வாரண்டி முடிஞ்சது அந்த பேட்டரி லைஃபும் உட்காந்துரும். சிலது வாரண்டி பீரியட்லேயே கம்ப்ளைண்ட் ஆகிடுது. அதனால கம்பல்சரியாக பேட்டரி சர்வீஸ் பண்ணுனா பேட்டரி லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். உள்ளதை எங்களுடைய லாஸ்ட்டாக ஒரு 20 years நாங்கள் ஸ்டடி